சிவனே போற்றி, நாட்டவருக்கு இறைவா போற்றி, குருவே போற்றி, திருவை போற்றி, அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்தாசந்தானம் போற்றி, கைலாய பரம்பரை போற்றி, மங்களாம்பிகையுடன் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து இப்பணியை நாம தொடங்கலாம். தோளுடைய சீவன் முதல் திருமுறையில் தோளுடைய சேவியன் என்ற பதிகம் திருஞான சம்பந்தர் 3 வயதில் பாடியது. அவங்க அப்பா கூட தோணியப்பர் ஆலயத்திற்கு சென்று 3 வயதில் அம்மையிடத்தில் ஞானப்பால் உண்டு, அந்த அமுதை உனக்கு தந்தது யார் என்று கேட்டபோது அம்மையப்பரை தன்னுடைய ஒரு விரலால் சுட்டி காட்டி பாடிய பதிகம். அந்த பதிகத்தில் தோளுடைய செவியன்கிறதுக்கு நாம் முதல் மந்திரத்துக்கான அறிஞற்பொருள் எழுதலாம். தோளுடைய செவியன் தோடணிந்த செவியுடைய உமையை இடப்பாகம் கொண்டவன். விடை காளை வாகனம். தூவன் மதிசூடில அதிலே நம்மளே சொல்லிடலாம், பொருள் எழுதாமலே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எழுதாமலே சொல்லிக் கொடுக்கணும். தூய வெண்மையான மதி சந்திரன் சூடி காடுடைய சுடலை பொடி பூசி. காடுடைய சுடலை பொடி பூசினா பேரூழி காலத்தில் எல்லாம் அழிந்து சாம்பலான போது அந்த சாம்பலை பூசிக்கொண்டவன். சுடலை பொடி பூசி அது அவ்வளவு நீளமாக அது வரைக்கும் குழந்தைகளுக்கு புரியாதுன்னா சுடலைங்கிறது நன்காட்டை குறிக்கும். இறந்தவங்களை அடக்கம் பண்ணுற இடம் அதுனா நம்ம சுடலைன்னு சொல்கிறோம். அதை குழந்தைகளுக்கு சொன்னால் அவங்களுக்கு அந்த சாமி மேலே உள்ள அந்த இது போயிடும், என்ன ஒன்றும் புரியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், உலகமெல்லாம் நன்காடுன்னு சொல்லணும். அதை விட உலகமெல்லாம் அழிஞ்சு எல்லாம் சாம்பலான பிறகு அந்த சாம்பல் என்ன செய்வார், இறைவன் பூசிக்கொள்வார். அல்லது நன்காட்டில் உள்ள சாம்பலை பூசிக்கொள்வார்னு பக்குவமாக சொல்லணும். என் உள்ளங்கவர் கள்வன். கள்வன்னா மறைந்திருப்பவன், உள்ளத்தில் மறைந்திருப்பவன். ஏருடைய மலரான்கிறதுக்கு 2 பொருள். ஒன்று இதழ்களை உடைய தாமரையில் இருக்கும் பிரம்மன். இன்னொரு பொருள் இதழ்களை உடைய தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை செய்த பிரம்மன் என்று பொருள். முனைனா முன்னாள், பணிந்து ஏத்த, பணிந்துனா வணங்கி, ஏத்தன்னா புகழ, அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே. இவன் அந்த மந்திரத்தினுடைய தொகைப்பொருள் எழுத போறோம். ஞானசம்பந்தர் தன் தந்தையிடத்தில் அம்மையப்பரை சுட்டி காட்டி பேசுகிறார். தனக்கு காட்சி கொடுத்த இடப வாகனத்தில் தனக்கு காட்சி கொடுத்த அம்மையப்பரை சுட்டி காட்டி பேசுகிறார். இடது காதில் தோடு அணிந்தவன், இடது காதில் திருச்செவி தோடு அணிந்த செவியுடைய உமையை உடையவன், காளை வாகனத்தில் ஏறி வருபவன். ஒவ்வொரு பாயிண்டாக கீழே எழுதணும், அப்பனா புரியும். சுத்தமான வெண்மையான மதியை சூடியவன், சாம்பலை பூசிக்கொண்டவன், அவ்வாறு பூசுவதன் பொருள் பிராக்கெட்டில் சொல்லணும். பூசுவதன் பொருள் எல்லாம் முடிவதற்கு நான் காரணமானவன், நான் முடிவதில்லைன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சாம்பலை பூசுவான்னா சின்ன வயசு பிள்ளைகளுக்கு பயம் வந்துடும். என்ன சொல்றீங்க? பூசிக்கொள்பவன், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து எனக்குள் மறைந்திருப்பவன், இதழுடைய தாமரையில் இருக்கிற பிரம்மன். இதழுடைய தாமரையை கொண்டு பண்டை காலத்தில் பூஜித்த போது, பண்டை காலத்தில் வணங்கி பூஜை செய்தார். அந்த வழிபாட்டிற்கு அருள் செய்த பெருமை உடையவன் இறைவன். அந்த இறைவன் சீகாழி, பிரம்மாபுரம் எனப்படும் சீகாழியில் இருக்கிறான்.
பெம்மான்னா பெருமான் அர்த்தம், பெருமை உடையவன். அந்த பெருமை உடையவன் இவன்தான் என்று ஞானசம்பந்தர் இறைவனை என்ன செய்தார்? சுட்டி காட்டினார். கீழே நம்ம என்ன சொல்லணும்னா, அதாவது கடவுளை தேடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்களும் அலைந்து கொண்டிருக்கும் போது ஞானசம்பந்தர் இறைவனை நேரில் 3 வயதில் நேரில் பார்த்து இறைவனை இவன் என்று சுட்டி காட்டினார். இது சைவ சமயத்திற்குள்ள தனிச்சிறப்புன்னு அதை வைத்து ரொம்ப நிறைய சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த மந்திரத்தினுடைய பொருள், 2வது மந்திரத்தினுடைய பொருள், முற்றலாமைனா வயது முதிர்ந்த ஆமை. இங்கு ஆமை என்பது ஆமை ஓட்டை குறித்தது. இளநாகமோடு ஏனம்னா பன்றி, முளை கொம்புனா முளை போல காட்சி தருகின்ற பன்றி கொம்புன்னு அர்த்தம். பூண்டு அணிந்து வற்றலோடு என்றால் தசை வற்றிய பிரம்மகபாலம். பிராக்கெட்ல பிரம்மனுடைய தலையை கொண்டு இறைவன் உயிர்களிடத்தில் இருக்கின்ற தேவையற்றதை வாங்குகிறார். பிரம்மனுக்கு எத்தனை தலை இருந்தது? அவர் 5 தலை இருக்கிறதுனால செருக்கு இருந்தது. அதை சிவபெருமான் அதில் ஒரு தலையை கிள்ளினாருங்கிறதுல லைட்டாக சொல்லி கொடுக்கணும். அந்த தலையை அவர் எடுத்ததற்கு காரணம் அவருடைய நான் என்ற எண்ணத்தை என்ன செய்வது? போக்குவதற்காக. அந்த தலை தசை வற்றியதாக இருந்ததுங்கிறத வற்றலோடுனார். கலனா பாத்திரம், பலினா யாசகம் பிச்சை, தேர்ந்துன்னா பெற்று, என் உள்ளங்கவர்கள்வன். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுது ஏத்த, தொழுதுனா வணங்கி, ஏத்தன்னா புகழ, பெற்றம்னா காளை வாகனம், ஊர்ந்தன்னா ஏரிய, பிரம்மாபுரம் ஏவிய, பெம்மான்னா பெருமான் பெருமை உடையவன் தலைவன் இவனன்றே. தொகைப்பொருள், இறைவன் வயது முறிந்த ஆமையினுடைய ஓட்டை அணிந்தவர். 2 இளமையான நாகத்தை அணிந்தவர். 3 முளைபோல் காட்சி தரும் பன்றி கொம்பு அணிந்தவர். தசைவற்றிய பிரம்மகபாலத்தில் யாசகம் பெறுபவர். என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன். ஞான நூல்களை கற்கின்ற கேட்கின்ற பெரியவர்கள் இந்த இறைவனின் திருவடியை கையால் வணங்குகிறார்கள், புகழ்கிறார்கள். அந்த இறைவன் இடப வாகனத்தில் ஏறிச் செல்பவன். அவன் பிரம்மாபுரத்தில் இருக்கிற பெருமான். அவன் இவன் என்று அந்த இறைவன் இவனே என்று யாரிடத்தில் சுட்டி காட்டுகிறார்? தந்தது. கீழே குறிப்பு, ஆமை என்பது திருமால் ஆமையாக அவதாரம் செய்த போது அவருக்கு செருக்கு வந்தது. அந்த செருக்கை அடக்க ஆமை ஓட்டை எடுத்து அணிஞ்சுக்கிட்டார். இளநாகம் என்பது நாகம் அவர்கள் மாறாத சிவனிடத்தில் இருக்கிறதுனால் நாகமும் மாறாம இருக்குது. முளைக்கொம்பு என்பது அதேதான். பன்றியாக அவதாரம் எடுத்த போது செருக்கு வந்தது, பன்றி கொம்பை ஒடித்து அணிந்து கொண்டார். பிரம்மனுக்கு செருக்கு வந்தது, தலையை கிள்ளி எடுத்தார். என்ன சொல்ல வர்றாரு? இவங்களெல்லாம் உயிர்கள் தான், கடவுள்கள் தான். ஆனா குணமெல்லாம் எப்படி இருக்குது? அவர்களுடைய செருக்கை அடக்க உயிர் அல்லாத யாரால தான் முடியும்?
சிவபெருமானால தான் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். புரியுதா? அதற்கு அடுத்து 2வது வரியில கற்றல் கேட்டல் என்பது ஞான நிலை. அங்க நம்ம சரியை கிரியையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சரியை கோயில் வழிபாடு, கிரியை சிவபூஜை, யோகம் அக வழிபாடு. அதற்கு பிறகு கற்றல் என்பது அருள் நூல்களை கற்றல். பாடம் கேட்கறவங்களையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்க இப்போ கற்றல் இருக்கிறீங்க, கேட்டல் இருக்கிறீங்க. இந்த இடத்த வச்சு நம்ம அந்த பாடம் கேட்கறவங்களை பாராட்டி சொல்லணும். கற்பவர்களும் கேட்பவர்களும் பெரியாருங்கிறார். யாரு பெரியார்னா? யாரு? யார் அருள் நூல்களை கற்கிறார்களோ அவர் பெரியார். யார் அருள் நூல்களை கேட்கிறார்களோ அவர்கள் பெரியார். அப்ப குழந்தையா இருந்தாலும் அவங்க யாரு தான்? பெரியார். கற்காம இருந்து பெரியவங்களா இருந்தாலும் அவங்க சின்னவங்க தான். அப்படி அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அவர்கள் இறைவனுடைய திருவடியை எனது கையால் தொழுது ஏத்துகிறார்கள். இந்த கையால் தொழுதுங்கிறதுல கைகால் கூப்பி தொழில் சொல்லலாம், கரங்குவிவார் உள்மைகளும் சொல்லலாம், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சொல்லலாம். காளை வாகனத்தில் ஊறுதல் என்பதை காளை வாகனம் அறத்தை குறிக்கும். நேற்று கூட ஏதோ ஒரு பாடத்தில் ஞானத்தை குறிக்கும் கூட வந்தது. அறத்தை குறிக்கும். அறத்தின் மேல் இருந்து இறைவன் அருளாட்சி செய்வதை காட்டுகிறது. மந்திரம் 3 நீர் பரந்த என்பது கங்கை நீர் நிரம்பிய நிமிர். புன் என்றால் சிவந்த அல்லது நுண்மையான. நிலா என்றால் ஒளி. நிறைய சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அந்த நிலாங்கிற வரிய படிங்க. நிலா, நிலானாலும் மதினாலும் ஒண்ணுதான் நம்ம சொல்லுவோம். நிலா வேற மதி வேற. மதினா சந்திரன், நிலாங்கிறது சந்திரன்லேருந்து வர்ற ஒளி. சந்திரன்லேருந்து வர்ற ஒளிக்கு என்ன பேரு? நிலான்னு பேர். நாம மதியையே எதுன்னு சொல்றோம்? சொல்லிட்டு இருக்கிறோம். ஏர் பரந்தங்கிறதுக்கு பொருள் எழுதுங்க. கைகளில் அணிந்துள்ள ஓரினமான சங்கு. ஏறு பரந்த இனவெள்வளை. அந்த ஏர் பரந்த இனவெள்வளைன்னா அழகுடைய இனமான வளையல்கள். சோர நடுவ. ஊர் பரந்த என்பதற்கு பொருள் ஊர்கள் மிக்க என்று பொருள். பேர் பரந்த என்பதற்கு பொருள் பேருளியிலும் அழியாத என்று பெயர் பெற்ற. தொகைப்பொருள் இறைவன் சடையில் கங்கை உடையவன், ஒன்றாம் பிறை உடையவன். அதுல உரையில் இருக்கு பாருங்க, அதை படிக்கிறேன் பாருங்க. நிலவை பொழியும் வெண்மதின்னு இருக்குது. நிலவை பொழியும்னா என்ன அர்த்தம்? ஒளியை வெளியிடுகின்ற அர்த்தம். நிலான்னா ஒளின்னு அர்த்தம். நம்ம நிலானா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நிலா நிலா வாவான்னு சொல்லிட்டு இருக்கு. மதியை அணிந்தவன். இந்த மந்திரத்தில் இந்த இறைவன் எனக்குள் புகுந்ததால் இறைவன் தலைவன் என்றும் நான் என்னை தலைவி என்றும் பாவிக்கிறேன். எத்தனை வயசுல சொல்றாரு? அதான் ஞானசம்பந்தர் ஞானியா இருக்கிறார். பாவிக்கிறேன். அவனை நினைந்து என்னுடைய உடல் மெலிந்தது. நான் என் கைகளில் ஓரினமான சங்கு வளையல்களை அணிந்திருந்தேன். ஓரின சங்கு வளையல்னா ஒண்ணும் இல்லை, மேட்சா வளையல் அணிந்திருந்தேன் அர்த்தம். ஞானசம்பந்தர் தன்னை ஒரு பெண்ணா சொல்றாரு. எத்தனை வயசுல? 3 வயசுல. எனக்குள்ள போயிட்டான், அவன் தலைவன், நான் தலைவி. எனக்குள்ள புகுந்தான், என்னுடைய உடம்பே மெலிஞ்சி என்னுடைய கையில் அறிந்த வனையெல்லாம் கலண்டு போயிட்டுங்கிறார். அதனாலதான் ஞானசம்பந்தரை நம்ம யாரா பார்க்கிறோம்? ஞானி, சிவஞானியா பார்க்கிறோம்.
இதற்கு பிராக்கெட்ல எழுதிக்கலாம். இது விளக்கம் கூட பிறகு எழுதலாம். கலந்து விழச் செய்தான், என் உள்ளத்தை கவர்ந்து மறைந்திருப்பவன், இந்த உலகம் ஊர்கள் நிறைந்த உலகம். ஆனால் மகா பிரளய காலத்தில் எல்லா ஊர்களும் அழியும். ஆனால் இந்த சீகாழி அழியாத புகழ் பெற்றது. இவ்வாறு 12 முறை அழியாமல் இருந்து 12 பெயர்களை பெற்றிருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் பிரம்மபுரம். அந்த இறைவன் பிரம்மாபுரம் என்ற இந்த சீகாழியில பெருமை உடையவனாக இருக்கின்ற இவன் தான் அந்த இறைவன் என்று யாரிடத்தில் சொல்லுகிறார்? தந்தையிடத்தில் சொல்லுகிறார். நாம் அதை சைவர்களுக்கு சொன்னதாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த மந்திரத்தில் நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டிய செய்திகள் அது எளிமையானது. அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி உள்ள போயிட்டே இருக்கலாம். அந்த செய்தியை மட்டும் சொல்லணும். பேரொளி காலத்தில் எது சீகாழி அழியாது என்பது புராண செய்தி. அடுத்த மந்திரம் 4வது மந்திரம். விண்மகிழ்ந்த என்றால் வானவெளியில் மகிழ்ச்சியோடு செருக்கோடு பறந்த மதில். மதில்னா 3 மதில்கள். எய்தது என்றால் அதாவது எய்தது என்றால் அம்பு எய்து அழித்தது. அம்பு எய்து அழித்ததும் அன்றி விலங்கு தலையோட்டில் ஏற்கனவே வந்துட்டு உள்மகிழ்ந்து பலி தேரிய என்றால் பெற்ற. தேரிய என்பதற்கு ஆராய்ந்து பெற்றன்னு அர்த்தம். அந்த தேரிய என்பதிலிருந்து வந்தது தான் தேர்வு. அதிலிருந்து வந்தது தான் தேர்தல். தேர்வு, தேர்தல், தேரியன்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம். மண்மகிழ்ந்த அரவம். மண்மகிழ்ந்த அரவம்னா புற்றில் வாழ்கின்ற அரவம். அரவம் மலர்கொன்றை மலிந்த வரைமா. மலிந்தனா மிகுந்த. வரை மார்புனா மலை போன்ற மார்பு. பெண் மகிழ்ந்த என்ன? அம்மையை கொண்டருளிய. இடப்பாகத்தில் அம்மையை கொண்டிருக்கின்ற அர்த்தம் பெண் மகிழ்ந்த. தொகைப்பொருள் இறைவன் வான்வெளியில் மகிழ்ச்சியோடு செருக்கோடு பறந்து திரிந்த அசுரர்களின் 3 மதில்களை எரித்தவர். முப்புறம் எரித்த கதை நமக்கு தெரியுமில்ல, அதை லைட்டா சொல்லணும். எரித்தவர் இறைவன் முப்புறத்தை எரிப்பதற்கு இறைவன் முப்புறத்தை எரிப்பதற்கு அம்புகளை பயன்படுத்தல. திருவாசகத்தில் ஓரம்பே மிகைங்கிறார் மாணிக்கவாசகர். அவருடைய சிரிப்பினாலே என்ன செய்றாரு? எரிச்சிடுறார். ஆனாலும் நம்முடைய புராணங்கள்லையும் திருமுறையிலையும் ஒரு அம்புனால் எரித்தார் என்று இருக்கும். எய்தவர் பிரம்ம கபாலத்தில் யாசகம் பெறுபவர், உள்ளத்தை கவர்ந்து உள்ளத்தில் மறைந்திருப்பவர், புற்றில் வாழும் பாம்பை அணிந்தவர், கொன்றை மலரை மார்பில் அணிந்தவர், இடப்பாகம் அம்மையை உடையவர், பிரம்மபுரத்தில் எழுந்தருளிய பெருமான் இவன் என்றார். விளக்கம்: முப்புறத்தை எரித்தல் என்பதனால இறைவன் நம்முடைய அறியாமையையும் நம்முடைய வினை என்ற துன்பத்தையும் நம்முடைய மாயை என்ற மயக்கத்தையும் நீக்குவார் என்பதை அங்க கேட்கிறவங்க பக்கத்துக்கு ஏற்றபடி நம்ம சொல்லணும். யாசகம் பெற்றது சொல்லிட்டோம். மண்மகிழ்ந்த அரவம் என்றால் சிவன் அணிந்திருக்கிற பாம்பு மண்ணில் வாழ்வதில்லை. அந்த பாம்பு வேற, இவர் அணிந்திருக்கிற பாம்பு வேற.
சிவன் அணிந்திருக்கிற பாம்புங்கிறது அவருடைய ஆற்றலை குறிக்கின்ற ஒரு அடையாளம் தான். மண்ணில் வாழ்கிற பாம்பு கிடையாது. ஆனால் பாம்பு எங்கே வாழும்? அதனால் அப்படி திருமுறைகளில் வரும். அதற்கு இன அடைன்னு பேர். என்ன அடை? அதை மாணிக்க வாசகரும் புற்றில் வாழ அரவு மஞ்சள்ங்கிறார் பார்த்தீங்களா, இன அடை. மாணிக்க வாசகர் சொல்கிற பாம்பு புற்றில் தான் வாழும். சிவன் அணிந்திருக்கிற பாம்பு எங்கே வாழாது? புற்றில் வாழாது. ஆனாலும் அவ்வாறு சொன்னது எதுக்காகன்னா, பாம்பு புற்றில் வாழ்வதனால அப்படி சேர்த்து சொல்லுவாங்க. அதுக்கு இலக்கணத்தில் என்ன பேரு? இன அடை. அந்த இனத்துக்குரிய அடைமொழி. காளை மாடுனா கோபத்தில் இருக்கும், சின விடைம்பாங்க. தாமரைன்னா சிவப்பா இருந்தா செந்தாமரை, வெள்ளையா இருந்தா வெண்டாமரை. இதெல்லாம் இன அடைகள். அவருடைய ஆற்றலை குறிப்பது. அவருக்குள்ள இருக்கிற அருள் சக்திக்கு அடையாளம் தான் பாம்பு. அதைத்தான் நீங்க யோகம் படிக்க போனீங்கன்னா குண்டலினி சக்தி குண்டலினி சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா எதுன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அருள் சக்தி அவனுடைய ஆற்றலை குறிப்பது. அவர் அணிந்த கொன்றை மலர் ஓம் என்ற மந்திரத்தை குறிக்கும். அதில் இருக்கிற தேன் நமக்கு இறைவன் தருகின்ற இன்பத்தை குறிக்கும். அதில் இருக்கின்ற நிறமும் மனமும் அம்மையை குறிக்கும். இப்படியெல்லாம் நமக்கு அவங்க கேட்க தயாராக இருந்தால் சொல்லலாம். பெண் மகிழ்ந்த என்பது அம்மையோடு இருக்கிறத இறைவன் விரும்புகிறார். ஏன்னா ஆன்மாக்களை அவர் யார் மூலமாக தான் பிடிக்க முடியும்? குரு மூலமாகவும் அம்மை மூலமாக தான் ஆன்மாக்களை பிடிக்க முடியும். தாய் வழியாகத்தான் குழந்தைகள் தந்தையை அணுகிறது, அதுபோல அம்மை வழியாகத்தான் இறைவனை அணுகும். அதனால உயிர்களை வீடு பேறு சேர்க்கணும்னா அவருக்கு யார் வேணும்? அம்மை வேணும். நமக்கு நம்ம கை மாதிரி இறைவனுக்கு யாரு? அம்மை. நமக்கு நம்ம கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல இறைவனுக்கு அம்மை. மந்திரம் 5, ஒருமை பெண்மை உடையன் என்றால் ஒரு உடம்பிலேயே அம்மைக்கு இடப்பாகம் கொடுத்தவன். அப்படியே பாருங்க, சடையன் தெரியுது, விடை சொல்லியாச்சு. இவன் என்ன அருமையாக உரை செய்ய என்று அவனது அழகை அருமையாக உரை செய்தங்கிறதுல ஒரு கேள்வி வரும். அருமையாக உரை செய்ய யாரு? ஞானசம்பந்தர் தன்னை யாரா காட்டினாரு? அப்போ அந்த பெண்ணாக தன்னை காட்டியதனால் அருமையாக உரை செய்தது யாருன்னா தோழிகள். இந்த முதல் பதிகமே அவருக்கு அகத்துறை பதிகம்பாங்க. ஞானசம்பந்தர் 3 வயசுல அகத்துறை பதிகத்தை ஞானிகள் எப்போ பேசுவாங்கன்னா ஞானம் முதிர்ந்த பிறகுதான் பேசுவாங்க. ஆனா ஞானசம்பந்தர் எப்பவே பேசுறாரு? 3 வயசுலே பேசுறார். அருமையாக உரை செய்த தோழிகள் உரை செய்ய அவங்க சொன்னது போலவே என் உள்ளத்தை கவர்ந்தான். அதான் உள்ளங்கவர் கள்வன். அடுத்தது புரியுது பாருங்க அந்த கதை. கருமை பெற்ற கடல் உள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன? அதாவது பெரிய வெள்ளம் வந்து வெள்ளத்தினால உலகம் அழியும் போது கூட எந்த ஊர் அழியல, அதைத்தான் சொல்றாரு. கருமை பெற்ற கடல் கொள்ள பேரூழி சுனாமி வந்தபோது கூட மிதந்ததோர், இந்த ஊர் மட்டும் அழியாம மிதந்திருக்குது. காலம் இதுவென்ன? சங்கார காலம், சர்வசங்கார காலம்னு சொல்லுது உரை. சர்வசங்கார காலத்தில் கடல் பொங்கி வந்திருக்குது. உலகை கவர்ந்த போது பெருமை பெற்ற பெருமை உடைய ஊர் எந்த ஊர்? இந்த சீகாழி ஊர். இந்த காலம்ங்கிற வார்த்தை, காலம்ங்கிறது எதை குறிக்கும்னா பேரொளி காலத்தை குறிக்கும், சர்வசங்கார காலத்தை குறிக்கும். ஓரளவு அதில் தொகைப்பொருள் சொல்லிட்டோம். ஒருமை பெண்மை சொல்லியிருக்கிறோம், அருமையாக உரை செய்ய சொல்லியிருக்கிறோம், கருமை பெற்ற கடல் சொல்லியிருக்கிறோம், காலம்ங்கிறது பேரொளி காலம். இப்போ நீங்கள் தொகைப்பொருள் எழுதலாம். இறைவன் தன்னுடைய ஒரு உடம்பிலேயே அம்மைக்கு இடப்பாகம் கொடுத்தான். இடப வாகனத்தில் செல்பவன் என்று தோழிகள் என்னிடத்தில் சொன்னார்கள். என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து எனக்குள் மறைந்திருப்பவன். கரிய நிறமுடையனாலும் நீல நிறமுடையதான். கடல் கருப்பா இருக்கான்னு கேட்பாங்க. நீல நிறத்தை கருப்புன்னு சொல்றது ஒரு பழக்கம். திருமாலை கருப்பா இருக்கிறான்னு சொல்லுவாங்க, நீளமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. கரியமால்னு சொல்றாங்கல்ல, கரிய காளியம்மன், கரியமால். கரிய நிறமுடைய கடல் சம்கார காலம், சர்வசங்கார காலம் வந்து
கரிய நிறமுடைய கடல் பொங்கி உலகமெல்லாம் அழிகின்ற நேரத்தில் இந்த ஊர் அழியாமல் மிதந்தது என்று பெருமை பெற்ற ஊரில் பெருமை உடைய இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் இவன்தான் என்று காட்டினார். இந்த மந்திரத்தில் மற்ற மந்திரத்துக்கு சிறப்பு என்னன்னா, அந்த வளையல் சோரை என்பதில் தன்னை பெண்ணாக காட்டினார். இந்த மந்திரத்தில் அவருக்கு தோழிகள் இருந்ததை என்ன செய்கிறாரு, தன்னை பெண்ணாக பாவித்து தன்னை போல பக்குவம் பெற்றவர்களை யாராக காட்டுறாரு, தோழிகளாக காட்டுறார். பிறகு கடல்ல மிதந்ததுக்கான பிரமாணமாக இந்த மந்திரம் சூப்பரா இருக்குது. 6வது மந்திரத்தினுடைய பொருள் மறை கலந்த ஒலி என்றால் ஒலி வடிவான வேதம்னு அர்த்தம். இந்த ஒலி வடிவான வேதத்தை பாடியது யாருன்னு வரும், இறைவன் பாடினார்னு அர்த்தம். பாடலோடு ஆடலராகினா ஆடிக்கொண்டு, மழு ஏந்தி, மழு என்பது இறைவன் பயன்படுத்துகின்ற ஆயுதம். கோடரி தான் மழு, கோடரி மாதிரி இருக்கும், அதான் மழு. இறை கலந்த, இறைனா முன்கைன்னு அர்த்தம், கலந்தன அணிந்த. இன வெள்வளைனா இனமான வெண்மையான வளையல்கள், வளையல்களை மேச்சாணிறாங்கல்ல, அதான் அவர் அப்படி சொல்றார். இன வெள்வளை சோர, திரும்பவும் தன்னை பெண்ணாக காட்டுகிறார். கரை கலந்த, கடியார் பொழில்னா கரை கலந்தன்னா காடுகள் ரொம்ப நெருக்கமா இருக்குது, அதனால இருள் செறிந்த காடாக இருக்குன்னு அர்த்தம். பொழில்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால இருள் செறிந்ததா இருக்கிறத கரை கலந்தங்கிறார். கடின மனம், பூக்கள் பூத்து இருக்குது, மனம் வீசுகிறது. நீடு உயிர் சோலை கதிர் சிந்தி நிலவை பொழியும் பிறையை சூடியவன். அந்த பொழில்களுக்கு ஊடே நிலா ஒளியை பரப்புகிறது சந்திரன். அந்த சந்திரனை இறைவன் சூடியிருக்கிறார். அவர் பிரம்மாபுரத்தில் இருக்கிறார் என்பது செய்தி. தொகைப்பொருள், இறைவன் ஒலி வடிவான வேதத்தை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் வருபவர். மழு என்ற ஆயுதத்தை ஏந்தியவர். முன்கையில் நான் அணிந்திருந்த என்னுடைய வெள்ளை நிற வளையல்கள் சோறுமாறு, சோறும்னா கலண்டு விடுமாறு, என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தவர். என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தவர் அவர். எனக்கு ஞானத்தையும் காட்சியையும் கொடுத்ததுனால ஊனுடல் உருகும் போது உடம்பு மெலிஞ்சி எது கலன்றோம், அந்த ஊனுடல் உருகி உள்ளொளி பெருகினதை இவ்வாறு சொல்றாருன்னு விளக்கணும். உள்ளத்தை கவர்ந்தவன். அந்த தலத்தில் சோலைகள் இருக்குது, மரங்கள் நிறைய இருக்கிறதுனால இருள் செறிந்து இருக்குது. அதுல மலர்கள் நிறைய இருக்கிறதுனால மனம் வீசுது. நீண்ட உயர்ந்த சோலைகள் இருக்குது. அந்த சோலைக்குள்ள ஒளி வீசக்கூடிய சந்திரனை அணிந்திருக்கிறாரு. நீங்க கற்பனை பண்ணி பாருங்களா, ஒரு பெரிய காட்டு வழியா நம்ம நைட்டு நடந்து போறோம், அந்த மரங்களுக்கு இடையே எந்த வெளிச்சம் கீழே விழும், அதைத்தான் சொல்றார். இறைவன் அணிந்திருக்கிற சந்திரன்ல இருந்து அப்படி வெளிச்சம் வராது. இதுவும் என்ன அடைதான், இன அடை. இறைவன் அணிந்திருக்கிற சந்திரன் இறைவனிடத்தில் அடைக்கலம் தேடி சென்றது. இறைவன் ஒளி கொடுத்துட்டு இருக்கும்போது நிச்சயமா சந்திரன் இப்படி ஒளியை கொடுக்க முடியாது. இறைவனுடைய ஒளிக்குள்ள எந்த ஒளி அடங்கிரும், சந்திரனுடைய ஒளி என்ன செஞ்சிடும், அடங்கிரும். ஆனாலும் இதுவும் என்ன அடைதான், இன. சந்திரன்னா ஒளி கொடுக்கும், அதனால இன அடையோட சொன்னார். அப்படிப்பட்ட இறைவன் இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார், அவர்தான் இவன் என்று சொன்னார். இந்த மந்திரத்தில் இறைவன் வேதத்தை பாடுபவனாகவும் பாடிக்கொண்டே ஆடுபவனாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் நாம் வேதத்தை பாடுறதுக்கும் இறைவன் வேதத்தை பாடுறதுக்கும் வேறுபாடு என்னன்னா,
அவர் எழுதின வேதத்தை அவரே பாடுறாரு. நாம பாடுறது அப்படி இல்லை. நம்ம எழுதினது இல்லை, எழுதினது யாரு? இறைவன். அதுதான் அதுக்குள்ள வேறுபாடு. பாடிக்கொண்டே ஆடுகிறார். ஆடுதல் என்பது அந்த அன்பினுடைய அன்பு மிகும்போது சாதகன் ஆட வேண்டும். அதை நமக்கு செய்து காட்டுறாரு. ஆடுகின்றிலை கூத்துடையான்களற்கு அன்பிலை. மாணிக்கவாசகர் சொல்றார், நீ ஆட மாட்டுக்கிற, என்ன காரணம்னா சிவபெருமான் மேல உனக்கு என்ன இல்லை. அப்ப சிவபெருமான் ஏன் ஆடுறாருன்னா உனக்கு அன்பு வரணும். அன்பு வந்து நீ என்ன செய்யணும்னு அர்த்தம், ஆட வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஆட வேண்டும் நான் போற்றி, பாட வேண்டும் நான் போற்றி சொல்றார்ல மாணிக்கவாசகர். அதுதான் மழு என்பது ஞானத்தை குறிக்கிற ஒரு கருவி. பிறகு வளையல் கதை ஏற்கனவே சொல்லிட்டோம். சோலைகளை சொன்னது நம்ம திருமுறையில் சோலைகள் அருளை குறிக்கிற ஒரு குறிப்பு. சோலை என்பது அருளுக்கான ஒரு குறிப்பு. சோலைனா பசுமையா இருக்கணும், பசுமைனா அருள். சோலைனா நதிகள் இருக்கணும், நதினா அருள். அதனால சோலைகள் அருளுக்கு ஒரு குறியீடு. இல்லைன்னா அவ்வளவு வர்ணிக்க மாட்டார். 2 வரியை வேஸ்ட் பண்ணுவாரா? கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை, இப்படி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது அவங்க சோலையை சொல்றதன் மூலமாக எதை சொல்லுகிறார்கள் என்று பொருள், அருளை வர்ணிங்க. எந்த ஊர் போங்க, இன்னைக்கு திருச்செந்தூர் போனீங்கன்னா ஊர் வரைக்கும் ஒரு பசுமை இருக்காது. ஆனால் முருகன் கோயிலை நெருங்க நெருங்க பசுமையாகும். ஸ்ரீவைகுண்டம் பக்கம் போய் பாருங்க, அந்த ஏரியா முழுவதும் காடாக கிடக்கும். ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் போனால் மரங்களாக இருக்கும், சோலைகளாக இருக்கும். அது என்ன அடையாளம்னா சாமி இருக்கிற இடம் எல்லாம் வளமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த வளம் எதனுடைய குறியீடு? அருளின் குறியீடு. இப்போ நம்ம ஒரு கோயில்னாலே முதல்ல தண்ணியை தானே ரெடி பண்ணுறோம். ஆற்று பக்கத்தில் கோயில், அல்லது தெப்ப குளத்துக்கிட்ட கோயில், அல்லது என்னது ஊரணிக்கிட்ட கோயில் தானே சொல்கிறோம். கோயில்னா தண்ணீர், தண்ணீர்னா என்ன வரணும்? சோலை வரணும். சோலைகள் எதற்காக வரணும்னா அந்த மரங்களில் இருக்கிற பூக்களை எல்லாம் நம்ம சாமிக்கு பயன்படுத்தலாம். சாமிக்கு பயன்படுத்துகிற மலர்கள் நீரில் இருந்து வருது, நீர்ப்பூக்கள் தாமரை போன்றவை. கொடிகள் இருந்து வருது, கொடிப்பூக்கள். நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூனா மரங்கள்ல இருந்து வர்ற பூ. அதனாலதான் அந்த மரங்கள்ல வந்து அவர் கடியார் பொழில்னாரு. வெறும் வெற்று மரம் கிடையாது. சில மரங்களுடைய பூ எதுக்கும் ஆகாது. நீங்க இந்த பவளமல்லியெல்லாம் பாருங்க, மரம் தான், அது பூத்துதானே எப்படி இருக்குது, அந்த ஏரியாவே மணக்கும். பவள எங்க வீட்டில இருந்து நாங்க வெட்டிட்டோம். பவளமல்லி ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது இருக்கிற இடத்துல 200 அடி தூரத்துக்கு எந்த கிருமியும் வராது. அவ்வளவு சக்தி எதுக்கு? அந்த மனம், அந்த மரத்துக்கு அவ்வளவு சக்தி. கிருமிகள் அப்படி உள்வாங்கிடும். அதையெல்லாம் நம்ம அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து, இன்றைக்கு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மரங்கள், அந்த ஆதிகாலத்து மரங்கள் எல்லாம் நிறைய மரங்கள் அழிஞ்சு போச்சுட்டு. அந்த மரங்களை பற்றி ஆய்வு செய்கிற விஞ்ஞானிகளே இந்தந்த மரம்லாம் எங்க போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. கடைசியில் பார்த்தா நம்ம கோயில்களில் தலைமரமா இருக்கு. அதை வச்சு தான் அந்த மரங்களை வச்சு 3000-2000 வருடமா எங்க இருக்குது, அந்த மரங்களை வச்சு தான் அவங்களே அந்த மரங்களை ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த மரம் எத்தனை வருஷம் ஆயுள் உடையது, இந்த மரத்துக்கு என்னென்ன குணம் உண்டுங்கிறத. இப்போ அந்த வனத்துறைக்காரங்க வனத்திலே அந்த மரங்கள் கிடையாது, எங்க தான் இருக்குது. அதனாலதான் இப்போ கோயில்களில் நம்ம வந்து தலைமரமா வச்சோம். இப்போ வந்து அரச மரத்துக்கு தண்ணி ஊத்துனா இவனும் ஊத்த மாட்டான். பிள்ளையாருக்கு ஊத்துன்னு சொன்னதே எதுக்காகத்தான்? அரச மரத்துக்காகத்தான். அரச மரத்துக்கு தண்ணி ஊத்துனா எதுக்குன்னு கேட்பான். பிள்ளையார் அங்க வச்சு நம்ம பிள்ளையாருக்கு ஊத்துனா ஊத்துவான், அது அரச மரம் எடுத்துக்கிடும். அரச மரம் எடுத்துக்கிட்டுனா அரச மர காற்றுக்கு வந்து என்ன சக்தினா நம்ம உடம்புல இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் எடுத்துரும். நம்ம உடம்புல இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் எடுத்துரும். அதனாலதான் அரச மர காற்றுக்கு சக்தி அதிகம். அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமல எது பக்கத்தில் போறோம்? பகல்ல, இரவுல கிடையாது, பகல்ல. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் போயிடும். அதுதான் அரச மரத்தை சொல்றது. அப்போ மரங்கு என்ற ஒன்றில் மட்டும் இவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா சாமியை பற்றி சொல்லிக் கொடுப்போம், ஆனா எதை சொல்ல மாட்டோம், இயற்கையை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அதுதான் விலங்குகளை சாமிக்கு வந்து வாகனம் சொன்னது. இப்போ சேவல் கொடியன்னு சொன்னோம்னா நமக்கு சேவலுக்கு தீமை செய்யறதுக்கு சங்கடமா இருக்குல்ல, புரியுது? சேவலுக்கு கெட்டது பண்ணா கஷ்டமா இருக்குது. இடப வாகனம்னா நமக்கு காளை மேல ஒரு மரியாதை வருது, காளையை பார்த்தா கும்பிடுறோம். வைணவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரங்குக்கு தீமை செய்ய மாட்டாங்க, ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயாம்பாங்க.
அப்போ பறவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி பறவைகள், விலங்குகள், நீர்நிலைகள், நிலத்தையெல்லாம் சாமியாக சொல்லிட்டோம்னா அது மேலே நமக்கு என்ன வந்துடும்? அது மேலே நமக்கு பற்று வரும். அதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கெடுதி செய்ய மாட்டோம். அதுக்கு தான் நம்ம பெரியவங்க வழிபாட்டில் கொண்டு விலங்குகள், பறவைகள், மரங்கள் இதை இணைச்சி ஒரு வகையில் பார்த்தா நம்ம வழிபாடுங்கிறது பிரபஞ்சத்தினுடைய பாதுகாப்பு தான் நம்ம வழிபாடு. ஒரு சாமி மட்டும் கிடையாது. அதான் தலைமரம், சாமிக்குரிய அவருடைய வாகனம், அவருடைய கொடி, இப்படியெல்லாம் வச்சோம். இதையெல்லாம் நம்ம அதில் சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 7வது மந்திரத்தில் சொல்றாரு. 7வது மந்திரத்தில் சடை முயங்கு, முயங்குன்னா கலந்தன்னு அர்த்தம். முயங்கு கலந்த. புனல் கங்கை, அனல்னா நெருப்பு, உடைமுயங்கு அரவம். உடைனா அதாவது ஆடையின் மேல் பாம்பை கட்டியவன் அர்த்தம். அரவமோடு உளிதந்துனா நடனமாடி திரிந்துன்னு அர்த்தம். நடனமாடி கொண்டு திரிந்து என் உள்ளங்கவர்கள்வன். கடல் முயங்கு களிசூழ் குளிர்கானலம். கடல் முயங்குன்னா கடலோடு சேர்ந்திருக்கின்ற களி, உப்பங்களி. குளிர்கானலம், கானலம்னா என்ன அர்த்தம்னா கடற்கரை சோலை. அதாவது சாதாரண சோலையை 6வது மந்திரத்தில் பேசினவர் 7வது மந்திரத்தில் எந்த சோலையை பேசுறாரு? கடற்கரையில் இருக்க சோலையை பேசுறாரு. சீகாழி கடற்கரை தலம். கடற்கரை நமக்கு தெரியாது. கோயில் பக்கத்துல இருந்து பார்த்தா நமக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தா கேட்டு கடற்கரைக்கு போகணும். நம்ம கோயிலை பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனா கடற்கரை நெய்தல் நிலத்தலம் எந்த கோயில்? சீகாழி. அதைத்தான் அவர் சொல்றாரு. கடற்கரை சோலைகளை உடையது. பொன்னம் சிறகன்னம். பொன்னம்ங்கிறது இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம். பொன் என்ற சொல் எப்பவுமே பொன்னு பொருள் தராது, அழகுங்கிற பொருள் தரும். பொண்ணுக்கே ஏன் பொண்ணுன்னு பேர் வந்தது? அழகா இருக்கிறதுனால பேர் வந்தது. தங்கத்துக்கு ஏன் பொன் என்று பேர் வந்ததுன்னா அழகா, நகைகள்ல அதுதான் அழகா இருக்கிறதுனால என்ன பேர் வந்தது? பொன் என்று பேர் வந்தது. அன்னம் பெடை முயங்கு. பெடைகளை உடைய பெடைகளுடன், அதாவது ஆண் அன்னம் பெண் அன்னம் சேர்ந்தும் அங்கு வாழ்கிறதுன்னு அர்த்தம். பெடைங்கிறது பெண் அன்னம். ஆண் அன்னப்பறவையும் பெண் அன்னப்பறவையும் சேர்ந்து அங்க மகிழ்ச்சியா இருக்குது அந்த கடற்கரையில என்பது சொல்ல வந்தார். இதற்கு விளக்கம் சொல்ல நம்ம போகும்போது, இறைவன் கங்கையை அணிந்திருப்பது பேராற்றல், கையில் நெருப்பு கொண்டிருப்பது உலகத்தை ஒடுக்குபவனாக இருக்கிறான். அரவத்தை அணிந்திருப்பது இப்பதான் சொன்னோம், அவனுடைய ஆற்றல். இதையெல்லாம் நம்ம எல்லா நேரமும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம கேட்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு விரும்பி கேட்டா சொல்லலாம், விரும்பி கேட்கலாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இது குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறது என்னது? குழந்தைகள் பெரியவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆமா, நம்ம கேள்வி கேட்டா இதெல்லாம் கேட்கக்கூடாது. வந்தமா சாமி கும்பிட்டமான்னு இருக்கணும். சாமி என்ன வச்சிருந்தா உனக்கு என்ன? நீ முதல்ல பரீட்சையில் எத்தனை மார்க் எடுத்திருக்கிற அப்படின்னு அவனை இன்சல்ட் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. கடல் முயங்கு களிசூழ்ங்கிறதுனால கடற்கரையில் இருக்கிற உப்பங்களியை இதுல பேசியிருக்கிறாரு. கடற்கரை சோலையையும் சொல்றாரு. என்ன அழகா இருக்கு பாருங்க, கடற்கரை சோலையும் சொல்றாரு. அன்னப்பறவை ஆண் பறவையாகவும் பெண் பறவையாகவும் அந்த பகுதியில் வாழ்கிறதுங்கிறார். அதாவது பறவைகள் என்ன பறவை வாழ்றது வேணாலும் சொல்லலாம். ஆனா எதை சொல்றாரு? அன்னத்தை சொல்றார். பறவைகளில் அது தனிச்சிறப்புடையது, வெண்மையானது. அதற்கு என்ன திறமை உண்டு? பிரித்தெடுக்கும் திறன் உண்டு. பாலை எடுத்துக்கொண்டு நீரை விலக்குகின்ற திறன் உண்டு. அதையெல்லாம் அவர் மறைமுகமாக சொல்றாருன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். 8வது மந்திரத்துக்கான பொருளுக்கு போறோம். வியர் இலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த என்ற மந்திரம் பார்க்கிறோம்.
வியர் விலங்கு வரை உந்திய, வியர்னா வியர்வை உடைய தோல், ராவணனுடைய தோல். உயரிலங்கு இலங்கை அரையன், அரையன்னா அரசன். வலி செற்று வலிமையை அடக்கி, துயர்ன துன்பம், உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம், நம்ம சொன்ன செய்தி வந்துட்டு பாருங்க, ஒவ்வொரு ஊழிக்கு ஒரு பேரு. 12 ஊழி வந்திருக்குது, 12 பேரு. சீகாழிக்கு எத்தனை பேரு? 12 பேரு. பெயர் இலங்கு பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்று. அப்ப 12 பேர் நம்ம கம்பல்சரியா யாருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கணும். 12 பேரை சொல்லிக் கொடுக்கணும். தொகைப்பொருள், ராவணன் கைலை மலையை தன் தோள்களால் பெயர்த்து எடுத்த வீரன், புகழுடையவன், வியர்வை தோன்றுகின்ற மலை போன்ற தோல் உடையவன், அவனுடைய தோல் வலிமையை அழித்து எனது உள்ளத்தை கவர்ந்தவர் இறைவன். அடுத்த பத்தி, இந்த உலகம் துயர் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் சர்வசங்கார காலத்தில் நீரால் உலகம் அழியும் போது இந்த சீகாழி நகரம், அந்த கோயிலெல்லாம் அழியாமல் மிதந்தது. மிதந்ததுங்கிறத விட அழியாமல் இருந்தது. 12 ஊழியில் எத்தனை பெயரை பெற்றது? 12 பெயரை பெற்றது. இந்த மந்திரத்தில் நாம என்ன விளக்கம் சொல்லணும்னா, ராவணனுடைய இந்த கதையை சொல்லிக் கொடுக்கணும். புதிய மாணவர்கள் வந்திருப்பாங்கல்ல, பழைய மாணவர்களுக்கு தெரியுங்கிறத விட அது முக்கியம், தெரியாதுங்கிறது முக்கியம். அப்போ அந்த கதையை ரெடி பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். இதில் ஒரு முக்கியமான செய்தி, ராவணனுடைய வீரம், கைலாய மலையை தூக்குகின்ற அளவுக்கு வீரம் இருந்தது. ஆனால் அவனுடைய தோளில் வியர்வை இருந்ததுங்கிறார். வியர்வைனா என்ன அர்த்தம்னா, அந்த வீரத்திலையும் ஒரு வலிமையின்மைக்கு ஒரு அடையாளம் தான் வியர்வை. உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்பமே சேர்ந்து பீரோவை நகர்த்துங்க, குடும்பத்துக்கே என்ன செய்யும்? அதே தான். அப்போ இவனுக்கு வேர்த்துதுங்கிறத வச்சு புரிஞ்சுக்கணும், யாருடைய வலிமையின் கீழ் இருக்கிறான். அந்த வலிமையை இவர் அடக்கினாருங்கிறத ஒரு வார்த்தையில உணர்த்தினார், வியர்வைங்கிற வார்த்தையில. நம்ம குடும்பமே சேர்ந்து வீட்டில் ஒரு பொருளை நகர்த்தினா எல்லாம் வேர்த்து விறுத்து நடுங்கிறோமல்ல, அந்த வியர்வைங்கிறத வலிமை, அந்த வார்த்தையை வச்சு அவன் ஒரு டம்மி பீஸ்ன்னு காட்டினார். யாரு? ஞானசம்பந்தர். அடுத்து இந்த உலகத்துக்கு ஒரு அடைமொழி சொன்னார், துன்பமுடைய உலகம். இந்த உலகம் ஒரு துன்பமுடைய உலகம். இந்த உலகில் எப்போதும் மகிழ்ச்சியாக யாரும் வாழ முடியாது. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு வகையான துன்பம், ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு வகையான துன்பம். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வேடிக்கையாக சொல்லுவோம், ஆசிரியர் ஒருத்தர் அவர் மகன்கிட்ட சொன்னாராம், ஹெச்எம் திட்டுவாருடா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அவசரமாக போகணும், என் பேக்கெல்லாம் எடுத்து வை, வண்டியை கொஞ்சம் தொடச்சி முன்னால் எடுத்து வை, ஏர் இருக்கான்னு பாருலாம் சொன்னார். அதுக்கு அவன் சொன்னானா, ஒரு ஹெச்எம்முக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, நான் 6 வாத்தியாருக்கு பதில் சொல்லணும், தமிழ் வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார். முறைப்படி பார்த்தா யாரு தான் ஹெல்ப் பண்ணணும்? நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்க, ஷூ எடுத்து தொடச்சி வைக்க பாருங்க, பேக் எடுத்து வைங்க அப்படின்னு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவோம். மாணவனுடைய நிலைமை அப்படி ஆயிற்று. புரியுதா? அதைத்தான் அவர் சொன்னாரு, எனது துயர் இலங்கும் உலகம். அதுக்காக சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உனக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம், உனக்கு என்னடா, உனக்கு படிக்கிறது மட்டும்தானே வேலை. வீட்லேயும் நீங்கள் குழந்தைகள் அப்படி தான் சொல்லுவீங்க, உனக்கு என்ன வேலை, படிக்கிற முடியும். அவனுக்கு அவன் பிரச்சனை அவனுக்கு. பள்ளிக்கூடத்தில் போனால் ஹெச்எம்லேருந்து, வாட்ச்மேன்லேருந்து, பிடி வாத்தியார்லேருந்து, டிராயிங் வாத்தியார்லேருந்து எல்லாருக்கும் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். ஹோம்ஒர்க்கு பதில் சொல்லணும், அட்டை போடலைன்னா பதில் சொல்லணும், லேபிள் ஒட்டலைன்னா பதில் சொல்லணும். எத்தனை பிரச்சனையை சமாளிக்கிறான். பேனா இல்லைனாலும் திட்டுவார், பென்சில்னாலும் திட்டுவார், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறானல்ல. அப்போ பிரச்சனை என்பது யாருக்கு போகுது? எல்லா வயதினருக்கும் போகுது. அந்தந்த வயதுக்கேற்ற பிரச்சனை. நாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் தாண்டி தாண்டி பார்த்தா நாம் என்ன சொல்லுவோம்னா, 5வது படிக்கும்போதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், 10வது படிக்கும்போதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்,
ஆனால் நமக்கு கடந்த காலங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக தெரிகிறது. ஆனால் எனது அந்த கடந்து வந்த காலங்களை அந்த நாளில் நின்று பார்த்தால் கஷ்டமா தெரியும். ஒன்றா இல்லையா? அந்த நாளில் நின்று பார்த்தா என்ன செய்யும்? கஷ்டமா தெரியும். அதில் ஏதோ முன்பகுதியோ பின்பகுதியோ மகிழ்ச்சியா தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு நாளையும் தனித்தனியா பார்த்தா ஒவ்வொரு நாளையும் எப்படிதான் கடந்திருக்கும்? கஷ்டமாகத்தான் கடந்திருக்கும். கஷ்டம். அதனாலதான் என்ன உலகம்னாரு? துயர் இலங்கும் உலகம். அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், கஷ்டப்படுறான். வேலைக்கு போறான், கஷ்டப்படுறான். காலேஜுக்கு போறான், கஷ்டப்படுறான். பிறகு குடும்பம்னு ஒன்று வருது, குடும்பத்தில் கஷ்டம். முதுமைன்னு ஒன்று வருது, முதுமையில் கஷ்டம். நோயின்னு வருது, நோயில கஷ்டம். உலகமே என்னதுதான்? அதுதான் ஒரு துன்பம் நிறைந்த உலகம். இதை புரிய வைக்கிறதுக்கு இதுக்கு மேல வழியெல்லாம் கிடையாது. பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் அது சொல்லிட்டோம். 9வது மந்திரத்துக்கு வந்துட்டோம். 9வது மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. தாணுதல் செயல் சொல்ற திருமாலும் தாமரம் எழுந்தருளிருக்கும் நான்முகலும் தாழ் நுதல் செய்து இறைகாணிய மாலோடு. தாழ்ன திருவடி, நுதல்னா இறைவனுடைய திருமுடி. நெற்றிய சொல்றாரு, நம்ம முடின்னு சொல்லணும். தாழ் நுதல். இறைனா சற்று கொஞ்சம். காணிய மாலோடு தண்டாமரையானும் நீளுதல்ங்கிறது தான் நீணுதல் இருக்கும். நீளுதல். நீளுதல்னா தேடி செல்லுதல் அர்த்தம். செய்து ஒளிய நிமிர்ந்தான். அப்படி தேடி சென்று அவங்க பார்க்க முடியலங்கிறது தான் ஒளியனார். ஒளிய ஒளிய என்ற சொல்லுக்கு இனி முடியாதுன்னு சோர்ந்து நிற்கிறதுக்கு பேரு ஒளிய. நிமிர்ந்தான்னா அண்ணாமலையாராக நின்றான். அண்ணாமலை ஜோதியாக நின்றான். வாழ்நுதல் செய் மகளிர் என்பதற்கு வாழ்ன ஒளி, நுதல்ன நெற்றி. ஒளியுடைய நெற்றியுடைய பெண்கள் அர்த்தம். முதலாகிய ஏத்த பேணுதல் செய். பேணுதல் என்ற சொல்லுக்கு புகழப்படுகின்ற அல்லது விரும்பப்படுகின்ற பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றார். தொகைப்பொருள் இறைவனுடைய திருவடியை காண திருமால் கீழ் நோக்கி சென்றார். திருமுடியை காண அயன் இல்ல, அது திருமால் கீழ் நோக்கி சென்றார், பிரம்மன் மேல் நோக்கி சென்றார். சிறிது காண வேண்டும் என்பென்றுதான் தேடிச் சென்றார்கள். திருமால் பன்றி வடிவத்தில் சென்றார், பிரம்மன் அன்ன வடிவத்தில் சென்றார். அவர்களால் தேடி காண முடியவில்லை. அவ்வாறு காண முடியாதவர் அண்ணாமலை ஜோதியாக நின்றார். அடுத்த பத்தியா எழுதணும். அவன் என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன். அந்த இறைவனை ஒளி பொருந்திய நெற்றியும் சிவந்த நிறையுமுடைய பெண்கள், உலக மக்கள் அனைவரும் போற்றுகிறார்கள், போற்ற விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட இறைவன் பெருமான் இவன் என்று சுட்டிக்காட்டினார். விளக்கம்: ராவணன் செய்தது, ராவணன் ஒரு சிவபக்தன். இறைவன் இருக்கின்ற கைலை மலையை எடுக்க நினைத்தது தவறு. அதற்காக தண்டனை பெற்றான். திருந்தி சாமகானம் பாடி அருள் பெற்றான். இவர்கள் இருவரும் தேடியது தங்களில் யார் பெரியவர் என்று காட்டிக்கொள்ள.
அவர்களுக்கு நான் என்ற எண்ணம் இருந்தது, ஈகோ இருந்துச்சு. அதைத்தானே நாம இதுல படிக்கிறோம் திருவாசகத்தில், பதைப்பு ஒடுங்க ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ. ஆங்காரம் இருந்தது, பதைப்புன்னா அதுவும் ஆங்காரம் தான். பதைப்புன்னா செருக்கு இருந்தது. என்ன சொல்ல வருகிறது என்றால் இந்த மந்திரம், அதாவது இறைவனை வணங்குபவர்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பான், காட்சி கொடுப்பான். அதற்கு ஒரு பெரிய புராண மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். நான் உங்களுக்கு அந்த நம்பர் சொல்றேன், அந்த மந்திரத்தை வச்சு விளக்கணுங்க. 8, 8, 9, 10 அந்த மந்திரத்தை வச்சு சொல்லி கொடுக்கணும். முடிஞ்சா அந்த மந்திரத்தை கூட நகல் போட்டு கூட கொடுக்கலாம். அடுத்த இதுல ஒரு செய்தி இருக்குது. அதுல அயன்மால் கதையை சொல்லி என்ன முடிச்சாரு, 2 வராலும் என்ன செய்ய முடியலனாரு, 2 வராலும் பார்க்க முடியல. சொல்லி முடிச்சோன்னு என்ன சொன்னாரு, நீணுதல் செய்து ஒளிந்து நிமிர்ந்தான். அடுத்தது என்ன சொன்னாரு, அதை பார்த்து சொல்லுங்க. 2வது வரியில கடைசியில எனது உள்ளங்கவர்கள், ஆனால் அவர்கள் தேடி காண முடியல, ஆனா என்னுடைய உள்ளத்தை கவர்ந்துட்டு போயிட்டான். அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது என்னுடைய உள்ளத்தை கவர்வதற்கு நான் எதையும் தேடி போகல, ஆனா என்னுடைய உள்ளத்தை கவர வந்துட்டான். தேடி போனவர்கள் உள்ளத்தை என்ன செய்யல, கவரல. காரணம் என்னவென்றால் அவர்களிடத்தில் என்ன இருந்தது, முனைப்பு இருந்தது. இருந்தது. ஞான சம்பந்தற்ற அது இல்லை. குழந்தை தானே, குழந்தைகிட்ட எப்படி இருக்கும். 2வது அவர் ஞானி, குழந்தை ஞானி, அதனால அவர்கிட்ட அது இல்லை. அதை எடுத்து சொல்லணும். சாமியை யாரால பார்க்க முடியாது, நான் என்ற எண்ணம் உடையவங்க யாராலையும் பார்க்க முடியாது. வைணவத்தில் ஒரு கதை சொல்றாங்க, வைணவத்தில் நடந்த கதை. ஒரு ஞானியை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் போறார். அவருடைய பெயர் ஏதோ ஒரு கூரத்தாழ்வார, ஏதோ ஒரு ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டை போய் கதவை தட்டுறாரு, யார் வந்திருக்கிறான்னு கேட்குறாங்க. ராமானுஜர் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் அப்போ நான் வந்திருக்கிறேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் போன பிறகு வாங்குறார். அப்போ இவர் போன பிறகு இவரை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதனுடைய பொருள் என்னன்னா, நான் என்ற எண்ணத்தை விட்டுட்டு அடியேன் வந்திருக்கிறேன்னு சொல்லி பழகு, என்ன சொல்லாத. இதுதான், அதுதான் அதில் சொல்றோம். அதுதான் இங்கே நாங்கள் தமிழாசிரியர்கள் சொல்லுவாங்க, 4 வேதங்களையும் கற்றுவிடுவதனால் ஒருவன் ஞானியாக முடியாது. நான்மறை கற்றவனல்ல ஞானி, நான் மறைய கற்றவனே ஞானி. 4 வேதத்தை படிச்சிட்டாலும் ஞானம் வராது. என்ன வரணும், நான் மறையன். 4 வேதத்தை படிச்சிட்டாலும் எனக்கு வேதம் தெரியுங்கிற எண்ணம் வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் திருவிளையாடலில் வருது இல்லை, அந்த ஒருத்தர் வரல, பாட்டு போட்டிக்கு வர்றாருல, பானபத்திரரை பாட அனுப்புறாங்க. அப்போ அந்த போட்டிக்கு ஒருத்தர் வர்றாருல, இந்த மதுரை நகரில் எவனும் இனி பாடக்கூடாது, தர்மி அதெல்லாம் வருகிறது இல்ல, அந்த வரலாறுலாம் என்ன சொல்ல வருது, அவருக்கு அந்த இசை வந்த உடனே செருக்கு வந்துட்டு. ஆமா, இந்த மதுரை நகரில் தோற்ற பிறகு யாரும் வாயை திறந்து பாடக்கூடாது அப்படின்னு அந்த போட்டிக்கு வந்திருக்கிறவன் சொல்லுவான். அது எதுல வந்ததுன்னா இசை செருக்கு. பானபத்திரர் தான் உங்க கூட பாடுறாருன்னு சொன்னதுக்கு அவர் சொல்லுவார், இந்த மதுரை நகரில் வேறு ஒருவர் யாருமே கிடைக்கவில்லையா என்னை எதிர்த்து பாடுவதற்கு, கோயிலில் பாடுகிறதான் கிடைத்தாரா. அதெல்லாம் எதுல கோயிலில் பாடுறவங்கிறத இலக்காரமா நினைச்சாரு பார்த்தீங்களா, அதுல தான் அவர் தோற்கிறார். அதான் அதை நம்ம அந்த பெரியவங்களா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் அதுல சொல்லப்பட்ட செய்தி. அடுத்த மந்திரத்துக்கு வர்றோம். 10வது மந்திரம். புத்தரோடு பொறினா அறிவுன்னு அர்த்தம். புறங்கூற நெறி நில்லா, நெறி நில்லான்னா சைவ நெறியில் நில்லாத. ஒத்த சொல்ல என்றால் தமக்கு ஏற்றதை சொல்ல. உலகம் பலிதேர்ந்து எனது உள்ளங்கவர்கள்வன் மத்த யானை மருக. மருகனா மருளுமாறுன்னு அர்த்தம், மருண்டு போமாறு. உரி போர்த்து, அதனுடைய தோலை உரித்து இறைவன் போர்த்தி கொள்றாரு. மாயம் இதுவென்னா இது ஒரு மாயமான செயல். திடீர்னு ஒருத்தன் நம்ம ஊர்ல பணக்காரன் ஆயிட்டா என்ன சொல்றோம்,
திடீர்னு ஒருத்தன் கிராமங்கள் எல்லாம் பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா புதையல் கிடைச்சிட்டும்பாங்க, இல்லைன்னா கள்ள நோட்டு அடிக்கிறாம்பாங்க, இல்லைன்னா என்ன மாயமோ தெரியல சார் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான், திருட்டு பணமா என்னன்னு தெரியல, இப்படிலாம் சொல்றீங்களா? அந்த மாயம் என்பது நம்மால் கணிக்க முடியாததுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மாயம் என்பதற்கு கணிக்க முடியாது. பித்தர் போலும் பிரம்மாபுரம் ஏவிய, பித்தர் போல் என்பதற்கு சுந்தரர் சொன்ன பித்தர் வேற. ஆனா ஒரு விஷயம் உறுதியாயிட்டு, ஒன்னாம் திருமுறையில் அவரும் பித்தர்னு சொல்லிவிட்டாரு, ரெண்டாம் இவரும் என்ன செய்யறாரு, ஆமா நான் 7ஆம் திருமுறையில் சுந்தரரும் பித்தன்கிறாரு, ஒன்னாம் திருமுறையில் ஞானசம்பந்தரன்ங்கிறாரு பித்தர். ஆனா ரெண்டுக்கு வேறுபாடு என்னன்னா, சுந்தரர் சொன்ன பித்தர் என்பது பேரன்புடையவன், ஞானசம்பந்தர் சொல்ற பித்தர் என்பது, அதாவது பித்தர்களுடைய செயல்களை நாம கவனிச்சோம்னா ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இருக்காது. இறைவன் செய்கிற செயல்களையும் நாம ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி பார்க்க முடியாதபடி இருக்குதுங்கிறார். இந்த இடத்துல அதான் பொருள். பித்தர் போலும் செயல் இப்ப தொடர்புபடுத்தி பார்க்க முடியலங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க. பிரம்மாபுரம் எவிய பெம்மானுவன் என்று விளக்கம். அத்தொகை பொருள் எழுதிடுங்க. புத்தர்களும் சமணர்களும் சைவ ஞானம் இல்லாதவர்கள், சைவர்களை பற்றி புறம் பேசுவார்கள், சைவ நெறியில் நில்லாதவர்கள், தங்களுக்கு ஏற்புடையதை பேசுவார்கள், ஆனால் அது பிழை என்று அவர்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. தங்களுக்கு ஏற்புடையதை பேசுவார்கள், அது பிழை என்று அவர்களுக்கு தெரியாது. இப்போ நாம் இப்போ ஒரு கோயிலில் கேட்குறோம், ஒரு கோயிலில் நம்ம இதையெல்லாம் செய்யலாமா, இதையெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இப்போ நாம் இந்த சாமியை தொட்டு நம்மளே எல்லாம் செய்யலாமா, சாமிக்கு எல்லாம் செய்யலாமா, இந்த சாமிக்கு எல்லாம் செய்யலாமான்னு கேட்டால் சிலர் என்ன சொல்லுவாங்க, அது என்ன அதில் என்ன இருக்குது, செஞ்சா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், செய்யலான்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதில் என்ன வந்துட போகுது, ஒன்றும் ஆகாது, ஐயர் பூஜை பண்ணாதான் சாமியா, நம்ம பண்ணா என்ன வந்துடும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த ஒத்த சொல்லங்கிறது நமக்கு பிடிச்சதை சொல்றது. ஆனா விதின்னு ஒன்று இருக்குது. சரியானது என்னது, விதி. சரியானது என்னது, விதி. நாம விதிகளை பேசிட்டு இருக்கிறோம், சமணர்கள் பௌத்தர்கள் அவங்களுக்கு பிடிச்சதே விதியா பேசிடுவாங்க. அதுதான் சொல்ல ஒத்த சொல்லங்கிறது. இப்போ நம்ம 2 வீட்டில் சண்டை நடத்துன்னு வச்சுடுங்களேன், நாம நிச்சயமா ஒரு வீட்டுக்கு வேண்டியவங்களா இருப்போம். நம்ம யாருக்கும் ஏற்றபடி பேசுவோம். ஆமா, அந்த பைக்கை எங்க வீட்டு முன்னால் நிறுத்திட்டு வண்டி எடுனா சண்டைக்கு வரான் சார் அப்படின்னு நம்மகிட்ட நமக்கு வேண்டியவங்க சொல்லுவாங்க. தப்பு தானே, உங்க வீட்டு முன்னாலும் பைக்கை நிறுத்திக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு வேண்டியவங்க என்ன சொன்னாங்க, பைக்கை நிறுத்திட்டா என்னங்க வந்துருது, என்ன பட்டாவா போட்டு வீட்டை வாங்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு வேண்டியவங்க பேசுவாங்க. ஆனா ரெண்டுக்கும் மத்தியில் நியாயம்னு ஒன்று இருக்குது, உண்டா இல்லையா? நியாயம்னு எது இருக்குது, அந்த வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும், அவன் வீட்டு முன்னால இடம் இருக்கான்னு பார்க்கணும், நம்ம வீட்டு முன்னால நிறுத்தினதுனால நமக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இல்லையான்னு பார்க்கணும். அதெல்லாம் விதிகள். அது ஒத்த சொல்றது கிடையாது. நீங்க இவங்க வீட்டுக்காரங்களுக்காக ஒரு டயலாக் பேசுறீங்க, வண்டிக்காரனுக்காக டயலாக் பேச ஒரு கூட்டம் வரும். ரெண்டுக்கு இடையில ஒரு விதி இருக்குது. அந்த விதி தான் ஒத்த சொல்லாமை. ஒத்த சொல்லாமைன்னு என்ன அர்த்தம்னா, நியாயம் இது சார், உங்க வீட்டு முன்னால இடம் இருக்குல்ல, நீ எதுக்கு வண்டி அவன் வீட்டு முன்னால நிறுத்தின, நம்ம பார்க்கணும் வீட்டு முன்னால இடமே இல்லை சார், இடம் இல்லை அதனால நிறுத்திருக்கான் சார், என்ன பண்ணிட்டு அவன் 15 நாளா நிறுத்திட்டான், ஒரு 1 மணி நேரம் நிறுத்திட்டு வண்டி எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3வது ஒரு ஆள் வருவான். அவன் யாரு கிடையாது, ஒத்த சொல்லுபவன் கிடையாது. பிரச்சனையே எங்கிருந்து வருது, அவங்களால தான் பிரச்சனை வரும். இங்க ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இவங்களுக்கு ஏற்றபடி பேசும், அங்க ஒரு கூட்டம் இருந்துட்டு அவங்களுக்கு ஏற்றபடி பேசும். அப்படி இல்லைன்னா நீதிபதினு ஒருத்தரே தேவையில்லையே, உங்க வைக்கல் உங்களுக்கு ஏற்றபடி பேசுவாரு, அவங்க வைக்கல் அவங்களுக்கு ஏற்றபடி பேசுவாரு. நீதிபதி எதன்படி பேசுவாரு, சட்டப்படி பேசுவாரு. நீதிபதி அவருக்கு தோன்றதை பேச மாட்டார், எதுபடி பேசுவாரு, அதுதான் சட்டப்படி பேசுறது தான் ஒத்த சொல்லாமை. மற்ற எல்லாம் ஒத்த சொல்றது. 2 கொலை சார் பண்ணிட்டான் சார், நீங்க வக்கீல் வாதாடுறீங்களா சார், எனக்கு என்ன சார் தொழில் சார், தொழில் தர்மம், சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா வாதாடுறேன்னு யார் வாதாடுறா, வக்கீலா தான். கொலை செய்யறது தப்புன்னு வாயால என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். என் கட்சிக்காரர் அந்த நேரத்தில் எதிர்பாராமல் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார், அவர் தூண்டப்பட்டார்பான். அவர் கொலை செய்வதற்கு என்ன செய்யப்பட்டார், தூண்டப்பட்டார். இயல்பாகவே அவர் ரொம்ப மென்மையான மனிதர், அவருடைய கடந்த கால வரலாறுகள் இது,
அவர் அரசு பணியில் ரொம்ப பொறுமையாக பணியாற்றிய ரெக்கார்டு இருக்குது. 20 வருஷமா எந்த தப்பு பண்ணி இப்படின்னு பேசுவான் யாரு? அதுதான். இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா சமணர்கள் சொல்றது எல்லாமே எதா இருக்கும்? ஒத்த என்னது அவங்களுக்கு பிடிச்சதே சொல்லிட்டு இருப்பான். சைவத்தை போல எதை பேச மாட்டான்? நியாயத்தை பேச மாட்டான். ஆமா, விதிகளை பேச மாட்டான், நியாயத்தை பேச மாட்டான், அறத்தை பேச மாட்டான், ஆகமத்தை பேச மாட்டான், வேதத்தை பேச மாட்டான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை பேசிக்கிட்டே இருப்பான். அதைத்தான் ஒத்த சொல்லுதல் என்று சொல்றார். பேசக்கூடியவர்கள், புறங்கூறுபவர்கள், இப்படி அவர்கள் இருக்க இறைவன் பிரம்மகபாலத்தில் யாசகம் செய்து என் உள்ளத்தை கவர்ந்து எனக்குள் மறைந்திருக்கிறான். மதம் பிடித்த யானையினுடைய தோலை உரித்தவன் போர்த்தியவன். அது ஒரு வியப்பான செயல். அது ஒரு வியப்பான செயல். இப்போ இறைவனை பித்தனா நினைக்க வேண்டியிருக்குதுன்னா, நீங்க இப்ப இதுல பார்த்த மந்திரங்கள் எல்லாம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை எடுத்துடுங்களேன். ஒரு கடவுளா இருக்கிறாரு, பிச்சை பாத்திரத்தை எடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு திரிகிறாரு. ஒரு கடவுளா இருக்கிறாரு, யானை தோலை உரிக்கிறாரு, அதை போர்த்துக்கிறாரு. அப்போ ஞானி அல்லாதவங்களுக்கு அவர் யாரு மாதிரி தெரியும்? பித்தர்களுடைய செயல் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்காது. இது மாதிரி இவருடைய செயலெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கிறது யாருக்கு மட்டும்தான் புரியும்? ஞானிகளுக்கு மட்டும். ஞான சம்பந்தரை அதனால் பித்தர்னு சொல்லல, பித்தர் போலும்னு தான் சொன்னார். அதாவது உங்களுக்கு ஞான நிலையில ஞானிகளும் யார் போல ஆயிருவாங்க? பித்தர்கள் போல ஆயிருவாங்க. நீங்க மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் பித்தர்கள் என்று பெயர் எடுத்திருக்கிறாங்க. ராமகிருஷ்ணருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்தான். அபிராமி பட்டருக்கு ஏதோ ஆயிட்டுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்தான். ஞானிகளை எல்லாம் என்ன சொல்லுவான்? பித்தர்கள்னு சொல்ல வருவான். அதனால அந்த மீனிங்ல அந்த பித்தர்னு சொல்லல, பித்தர் மாதிரி. இந்த இடத்துல இப்படி ஒண்ணுக்கொன்று தொடர்பு இல்லாத செயல்களை இறைவன் செய்யும் போது அவரை நாம புரிந்து கொள்ள முடியாமல் போகிறோம். புரிய வைக்கணுங்கிறதுக்கு எழுதப்பட்டது தான் திருவாசகத்தில் அந்த கேள்வி பதில் பதிகம். அது என்ன பதிகம்? ஏடின்னு ஒரு பதிகம் வருமே. என்ன பதிகம் அது? காணேடி அப்படின்னு கேள்வி கேட்பார். பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி, பெண்பால் உகந்தனிலே பேதாய் இருநெத்தர் வெண்பால் யோக இது வீடுவர் கான். திருச்சாளல். திருச்சாளல்ங்கிற பதிகம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? இறைவனை பற்றிய நிறைய சந்தேகங்களுக்கெல்லாம் அங்க விடை வர. இப்ப நான் அதை அடிச்சு காட்டுறேன் பாருங்க, கொண்டாங்க. பித்தர் போலுங்கிறதுக்கு அங்கதான் விடை இருக்கு. திருச்சாளல் பாருங்க. பேசுவதும் பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயல், மறைபோலும் காணேடி. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. சரிதானா? ஒரு அடுத்ததுல என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன் தொன்னம்பை கோவணம். எல்லாருக்கும் ஈசனா அப்பாவா, ஆனா ட்ரெஸ் என்னது? அதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண். அதுதான் அது பேசுறது. கோயில் சுடுகாடு, கொல்புலித்தோல் நல்லாடை, தாயிமிலி தந்தையிலை தாந்தனியன். எல்லாருக்கும் இவர் அம்மா அப்பாவா இருப்பாரா? ஆனா இவருக்கு யாரு கிடையாது? கிடையாது. புலித்தோலை அணிஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய கடவுள்னா பெருமாள் மாதிரி நல்லா பட்டு ட்ரெஸ் போட்டோம், அதெல்லாம் கிடையாது. அயனங்கை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாவடு செய்தான் காணேடி, அது சொல்றாரு. தக்கன் கதை வருது. நிலமுதல் கீழ் அண்டமுறை. இப்படி நீங்க அதை தேடுனீங்கன்னா சிவனை பற்றிய அத்தனை சந்தேகங்களுக்கு என்ன வரும்? விடைகள் வரும். அதுக்கு தான் இந்த பதிகம். சிவனை பற்றிய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு தான் பதிகம். அதுலதான் பாருங்க, தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான். பெரும் பித்தன் பாருங்க இருக்குது, சுத்தி சுத்தி வந்தாச்சு. அவரே கேட்கிறார் மாணிக்கவாசர் பித்தனா? அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு, இறைவனை பித்தன் சொன்ன இடத்துல யாரும் வந்துட்டா? மாணிக்கவாசகரும் வந்துட்டாரு. இங்க யாரு வந்துட்டா? ஞான சம்பந்தரம் வந்துட்டாரு. சுந்தரர் முதல் பதிகத்தில் பித்தான்னு சொல்லிட்டாரு. திருநாவுக்கரசர் எங்க சொல்றாருன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். புரியுதா? இந்த இதுக்கு தான் இந்த பதிகத்தை எடுக்க சொன்னேன். இதுல பித்தன்கிற வார்த்தைங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எங்க போனா என்ன கிடைக்குங்கிறது சாமி காட்டுவார். பாத்தீங்களா? பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி. இவன் வந்து பித்தனா இவன் பெண்பால். அதுக்கு அவர் விடை சொல்றாரு. அப்ப அவரு அம்மையை விரும்பலன்னா இல்லறங்கள் எல்லாம் கெட்டு போயிரும், அதுக்கு விடை சொல்றார். சரிதான்களா? அப்படியே நீங்க இதை தேடுங்க. அடுத்த மந்திரம் பாருங்க 11. நங்கா இது என்ன தவம்?
தவம் செய்கிறவங்க எலும்புலாம் போட்டுக்கிடுவாங்களா? எலும்பை தோல் மேலே போட்டுட்டு அலைகிறாரு, என்னடி அப்படின்னு கேள்வி கேட்கறது. அது எந்த இடம்? சிவபெருமானுடைய செயல்கள் எல்லாம் மற்ற கடவுள்கள் செயல் போல ஒன்றுக்கொன்று தொடர்போட என்ன செய்யாது, இருக்காது. ஏனென்றால் ஞானிகளுடைய செயல் எல்லாமே எப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அதுதான் அதுக்கு அடையாளம். அடுத்தது பாருங்க, காணார் புலித்தோல் உடை. உடை புலித்தோல். சாப்பிட்ற பாத்திரம் மண்டை ஓடு, வாழ்ற இடம் காடு. இப்படிப்பட்டவனுக்கு யாருங்க ஆட்படுவார்? ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி? கேள்வி கேட்கிறாங்க. இப்படி யாராவது சாமி இருந்தா எவனாவது அடிமை கிடைப்பானா? விடை சொல்றாரு, ஆனாலும் கேளாய் அயனும் ஆளும் வானாடர்கவும் வழியடியார். அதாவது இவர் புலித்தோல் தான் அணிஞ்சிருக்கிறாரு, மண்டையோட்டில் தான் பிச்சை எடுக்கிறாரு, காட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு அடிமை யார் தெரியுமா? அயன்மால் இந்திரன் எல்லாம். இது வேற சாமிக்கு கிடையாது. இந்த கோலத்தில் ஒரு சாமி இருந்தால் இவரும் இருந்துட்டு போட்டு எல்லாரும் விட்டுருவான். ஆனால் சிவபெருமான் இப்படி எளிமையா இருந்துகிட்டு யாரையே அடிமையா வச்சிருக்காரு. இப்படி இந்த பதிகம் முழுவதும் நீங்க போகணும். இதுல இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னா, இப்படி பாடுனதுனால தெரியாது. அருணை வடிவேல் முதலியார் உரையில கேள்வியை தனியா விடையை தனியா பிரிச்சு மேஞ்சி சொல்லுவார். அதுதான் இதுல நம்ம கண்டுபிடிக்கணும். அதை இதுல எடுத்துக்கொள்ளணும். புத்தகம் எடுத்துக்கிடுங்க. எடுத்து இந்த மந்திரத்தின் விளக்கம் பாருங்க. என்ன சொல்லுகிறார்னா, சமண பௌத்தர்கள் ஞானசம்பந்தர் 8வது மந்திரத்தில் ராவணனை பற்றி பேசுவார், 9வது மந்திரத்தில் அயன்மால் பேசுவார், 10வது மந்திரத்தில் சமண பௌத்தர்களை பேசுவதற்கு காரணம் அவர்கள் நம்முடைய சைவ சமய நெறிக்கு மாறானவர்கள். சைவ சமய ஞானிகளுக்கு, திருநாவுக்கரசர் போன்ற ஞானிகளுக்கு தீமை செய்தவர்கள். மன்னர்களை எல்லாம் சைவத்தை கைவிடும்படியாக செய்தவர்கள். சித்தாந்த வகுப்புல படிச்சோம்ல, கண்டு முட்டு கேட்டு முட்டு, தேவார வகுப்புல படிச்சோம். திருநீரை காண வெறுத்தவர்கள், ஐந்தெழுத்தை கேட்க வெறுத்தவர்கள். அதனால் இவ்வாறு அவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். இப்படி தன்னுடைய திருமுறையில 10வது மந்திரத்தில் அவர்களை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் அவர்களை இல்லாமலே செய்தவர் யாரு? ஞானசம்பந்தர். திரும்ப திரும்ப சொல்லி இல்லாமலே செய்துட்டார். கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல, என்னது காராடி, ரொம்ப எங்க கிராமங்களில் சொல்லுவாங்க, காராடி காராடி இல்லாமலே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசி பேசி தீர்த்துட்டாம்பாங்க. அந்த மாதிரி ஞானசம்பந்தர் அவனோட கண்டிச்சு கண்டிச்சு பேசி அவர் வாயில விழுந்து என்ன செஞ்சுட்டானுங்க, அழிஞ்சே போயிட்டான். அடுத்து யானைத்தோல் உரித்தி போர்த்தியது அவருடைய ஆற்றலை காட்டுகிறது. யானைத்தோலை உரித்து போர்த்துதலை ஆணவமுல நீக்கம் என்று, அறியாமை நீக்கம் என்று நம்முடைய ஆதீன நூல்களில் சொல்லியிருக்காங்க. நிறைவு மந்திரத்துக்கு வந்துட்டோம். எழுதுங்க. 11 அருநெறி, அரிய நெறி, மறைவல்ல முனியகன். முனிங்கிறது பிரம்மன். பொய்கை அலர்மேய, அதாவது பிரம்மன் தான் பூசிக்கிறதுக்காக ஒரு பொய்கையை உருவாக்குனதா அந்த தல வரலாற்றில் சொல்லியிருக்கிறாங்க. பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரம்மாபுரம் ஏவிய. பெருநெறினா முத்தி நெறின்னு அர்த்தம். முத்தி நெறி அறியாத பெருநெறிய பிரம்மாபுரம் ஏறிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து ஒரு நெறிய மனம்னா பிற நினைவில்லாத மனம், சிவனை அன்றி பிற நினைவில்லாத மனம். உரை செய்த திருநெறிய தமிழ் என்றால் திருநெறி என்றால் திருமுறை நெறி அல்லது அருள் நெறி அல்லது சைவ நெறி, எல்லாம் ஒரே மீனிங் தான். திருமுறை நெறி, அருள் நெறி, சைவ நெறி. வல்லார் தொல்வினை. தொல்வினை என்றால் சஞ்சித வினை, தீர்தல் எளிதாமே.
விளக்கம் அருநெறிய மறை என்பது உலகத்திற்கு அரிய நெறியை தருவது வேதம் என்று குறித்தது. நம்ம தேவார வகுப்பில் கூட இந்த வரியை தான் ரொம்ப நேரம் பேசணும். இந்த வரியை பேசலை, இந்த வரிக்கான பொருள் வேத அருநெறிய மறை. வேதம் தான் உலகத்துக்கு அரிய நெறியை தருகிறது. சைவர்கள் எதற்கு எதிராக பேசக்கூடாது? பேசவே கூடாது. பேசினா பாவம். அந்த வேதத்தில் வல்லவன் பிரம்மன்கிறது தான் அருநெறிய மறைவல்ல முனி. அந்த பிரம்மன் இந்த தலத்தில் சிவபெருமான பூஜை பண்றதுக்கு ஒரு பொய்கை அமைச்சாராம். அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தாமரை பூலாம் பூத்து கிடக்குதுங்கிறத சொல்லிட்டு, பெருநெறிய பிரம்மாபுரங்கிறது இந்த தலம் முத்தி தரக்கூடிய தலம்ங்கிறார். ஒரு நெறிய மனம்னா என்ன தொகைப்பொருள் சொல்லிட்டு இருக்கிறோமா, என்ன பொருள் சொல்லிட்டு இருக்கிறோம்? விளக்கம் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு நெறிய மனம்னா யோக நிலைன்னு அர்த்தம். சிவயோக நிலை. சிவயோக நிலையில வேற நினைப்பு என்ன செய்யக்கூடாது? அதான் ஒரு நெறிய மனம். திருநெறிய தமிழ்னா சைவ நெறி தமிழ்னு அர்த்தம். அதுல ஒரு குறிப்பு பாருங்க. ஞான சம்பந்தன்னு சொல்லாம என்ன சொன்னாரு? ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தர். அந்த வரியை நம்ம போக்கஸ் பண்ணாலே சைவம் வளர்ந்துடும். ஞான சம்பந்தர் தன்னை பற்றி சொல்றாரு, நான் மனசை கான்சென்ட்ரேஷன் பண்ணி இறைவனை உணர்கின்றவன் அப்படிங்கிறார். உணர் ஞான சம்பந்தன், உணர் ஞான சம்பந்தன் என்று சொன்னார். தொல்வினை என்பதற்கு பலவினைன்னு அர்த்தம். வினைகளை நம்முடைய வேதமும் ஆகமமும் மூன்றாக பிரித்தது. சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை. சஞ்சித வினை என்பது பல பிறவிகளில் செய்த மொத்த வினை. பிராரத்த வினை என்பது இந்த பிறவியில் அனுபவிப்பது. ஆகாமிய வினை என்பது நாம் புதிதாக செய்கின்ற வினை. சஞ்சித வினை குருவினுடைய நயன தீட்சையால் மட்டுமே நீங்கும். பிராரத்த வினையை ஒரு பக்தன் அல்லது ஒரு சாதகன் உயிரை பாதிக்காத அளவில் உடம்பை மட்டும் பாதிக்கும்படியாக கழித்துக் கொள்ளுகிறான். பிராரத்த வினை என்ற இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியதை நாம் அனுபவிக்கும் போது அருள் வழியில் நின்று அனுபவித்தால் நான் என்ற எண்ணம் இல்லாமல் அனுபவித்தால் எந்த வினை வராது? ஆகாமிய வினை வராது. இந்த மந்திரத்தில் ஞான சம்பந்தர் சஞ்சித வினையை மட்டுமே பேசினார். ஏனென்றால் சஞ்சித வினை நீக்கம் நிகழும் போது குருவருள் தொடங்குகிறது. குருவருள் பெற்ற ஒருவனுக்கு அருள்வழி கூடும் முனைப்பு இருக்காது. அவன் பிராரத்த வினை அவன் உயிரை பாதிக்காது. அவன் செய்கின்ற புதிய வினைகள் அருள் வழியில் செய்ததால், நான் என்ற முனைப்பு இல்லாமல் செய்ததால் அது அவனுக்கு பிறவியை கொடுக்காது. பிறவியை கொடுக்காதவாறு இறைவன் அந்த வினைகளை கழித்து விடுவார், அழித்து விடுவார். என்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறு வினை தோன்றில் அருளை சுடும் என்று சொல்றார்.
அகத்தியர் தேவார திரட்டு என்ற நூல் தோடுடைய செவியன், பித்தா பிறைசூடி, கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்ற 3 பதிகங்களும் குரு மூலமாக கேட்டு பன்னிசை தவறாமல் பாடப்பட்டால் குருவருள் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. அதனாலதான் கடைசி மந்திரத்தில் அவர் தன்னைத்தானே என்ன சொன்னாரு? உணர் ஞான சம்பந்தன்னு தன்னைத்தானே குருவா காட்டிட்டார். உரை செய்தன்னா உபதேசித்தன்னு அர்த்தம். நான் உரை செய்தன்னா பாடிய சொன்னன்னு அர்த்தம் இல்லை, உபதேசித்த என்று திருஞான சம்பந்தர் திருவடி வணங்கி இந்த பதிகத்தை நிறைவு செய்வோம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரது கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்திரடா என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய நம.